வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டூல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹடூப். ஏற்கனவே நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹடூப் கிளஸ்டர் கிரியேஷன்ஸ். ஹடூப்பில் எப்படி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது, எதுக்காக நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறோம். கிளஸ்டருங்கிறதே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஹடூப்பில் வந்து HDFS, அதாவது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை நம்ம எங்கே வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 5 சர்வீசஸ் இருக்குது ஹடூப்பில். என்னென்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேம் நோட், செகண்டரி நேம் நோட், ஜாப் ட்ராக்கர், டேட்டா நோட், டாஸ்க் ட்ராக்கர். ஸோ இந்த சர்வீசஸில் வந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டப் த நேம் நோட் சர்வீஸ். அதில் நீங்கள் வந்து இந்த WinSCPக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஹடூப் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் core site XML, core site.xml அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேம் நோட் சர்வீஸை வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டிஃபால்ட் நேம் என்ன, இதோட டெம்பரரி டைரக்டரி, நம்ம வந்து ஒரு கிளஸ்டரில் ஒரு டெம்பரரி டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதோட IP அட்ரஸ், இதை தான் வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே கொடுக்க போகிறோம். FSங்கிறது ஃபைல் சிஸ்டம். அதில் டிஃபால்ட் நேம் என்ன இருக்கோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். fs.default.name நேம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட வேல்யூ, இதோட IP அட்ரஸ். என்னோட IP அட்ரஸ் 192.168.157.128. இதோட போர்ட் வேல்யூ, போர்ட் வேல்யூங்கிறது யூசர் டிஃபைன் வேல்யூ தான். நான் வந்து கொடுக்குறது இப்போ 10,000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வேல்யூவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணுங்க.
நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேம் வந்து Hadoop. temporary directory temp.dir அதோட டிஃபால்ட் நேம். முன்னாடி வந்து என்ன சின்டாக்ஸ்னு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம Hadoop டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். /home/Hadoop /HDFS. ஸோ இதில் வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ண போகிறோம்னா, ஜாப் ட்ராக்கர் சர்வீசஸில் அதோட ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்லேயே எங்கே இருக்குது அப்படின்னா, mapred_site.xml mapred-site.xml அதை எடிட் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து mapred.job.tag job.tracker. இதோட வேல்யூ வந்து அதே ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.157.128. நம்ம நேம் நோட் சர்வீஸில் வந்து போர்ட் நம்பர் 10,000 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஜாப் ட்ராக்கர் சர்வீஸில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 10,000 கொடுத்தீங்கன்னா 10,001 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டப் த செகண்டரி நோட் சர்வீசஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் அந்த ஃபோல்டர்லேயே மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்மளுடைய ஐபி அட்ரஸை போடணும். 192.168.157.128 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேட்டா நோட் சர்வீஸ் வந்து ஸ்லேவ்ஸ்ன்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து அதே ஐபி அட்ரஸை கொடுங்க. அதை டெலீட் பண்ணிவிட்டு 192.168.157.128 சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துருங்க. இந்த 4 சர்வீசஸும் நம்ம வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைரக்டரி கிரியேட் பண்ண போறோம். டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, mkdir, அதாவது மேக் டைரக்டரி. அங்கே என்ன பாத் கொடுத்தோமோ அதே கொடுத்துக்கோங்க. ஹோம்
ஸ்லாஷ் Hadoop ஸ்லாஷ் HDFS drive. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்மேட் த நேம் நோடு. நேம் நோடை வந்து என்ன பண்ண போறோம், ஃபார்மேட் பண்ண போறோம். அதுக்கு கமாண்ட் வந்து Hadoop நேம் நோடு hyphen format. ஸோ நேம் நோடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்மேட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட கமாண்டை ஸ்டார்ட் hyphen on dot sh. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் த ஃபஸ்ட்டு நேம் நோட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் த நேம் நோட் எஸ் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் Hadoop. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது டேட்டா நோட். பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்டரி நேம் நோட். அடுத்து ஜாப் ட்ராக்கர். அடுத்தது டாஸ்க் ட்ராக்கர். ஸோ எல்லா சர்வீஸுமே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் பேர் வந்து ஜேபிஎஸ். ஏபிஎஸ் அப்படின்னா ஜேவிஎம் ப்ராசஸிங் ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகும். இல்லை இதில் ஏதாவது ஒரு நோடு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளால் கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. 192.168.128 50070. இது என்ன 50070 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் 192.168 வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ். 50070 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைல் சிஸ்டத்தோட ஹெச்டிடிபி அட்ரஸ். ஸோ ஹெச்டிஎஃப்எஸ் அந்த ஃபைல் சிஸ்டம் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதோட போர்ட் நம்பர் அதுதான் வந்து 50070. இது வந்து நேம் நோடோட போர்ட் நம்பர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வந்துடுச்சிங்களா? இதுதான் வந்து கிளஸ்டர் கிரியேஷன். ப்ரௌஸ் த ஃபைல் சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் டைரக்டரி ஹடூப் இந்தல இருக்குது பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்எஸ். இது நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து கிளஸ்டர் கிரியேஷன் இன் தி ஹடூப் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைவ். இந்த ஹடூப்பில் வந்து எப்படி ஹைவை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிற டூல் எல்லாமே வந்து பிக் டேட்டா டூல்ஸ். ஸோ நான் வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.